சுந்தரத்தோட மாப்பிள்ளை கேரக்டரை சம்சாரம் மின்சாரம் செட்டில் எடுத்துட்டு இருக்காங்க. வேற ஒரு அந்த ப்ரொடியூசரே நடிக்கிறாரு தங்கராஜ் சார். அவர் எல்லாம் ரெடியாகி மேக்கப் போட்டு மீசியல் அறுத்து ரெடியாக இருக்காரு. நான் அந்த வழியால் வந்தேன்னா நேராக போய் பார்த்தேன். வடிவேல் சார் முரளி சார், இந்த சீனை போண்டாமணி பண்ணால் நல்லா இருக்கு அவரை விட என்ன பண்ணல. முரளி சார் சொன்னேன், இல்லைண்ணே அது ரெடி பண்ணியாச்சு நீ எல்லாம் இல்லை நான் பண்ணேன் எதுவும் போய் காதுக்க சொன்னேன். சொன்னோடனே என்ன கூப்பிட்டு பண்ணேன். டைரக்டர் மாட்டேங்கிறாரு. டைரக்டர் ஒரு ப்ரொடியூசர் பண்ணபடி நான் ஒத்துக்கிட்டேன். இந்த கேரக்டரை வந்து மலையாளத்தில் பெரிய லெவலில் பேசப்பட்டது. ஒரு சின்ன மேட்டராக இருந்தாலும் அதையே ஆர்டிஸ்ட் வச்சு தான் நான் பண்ணணும். முரளி சார் சொல்கிறாரு போண்டாமணி பண்ணலைன்னா சினிமா விட்டு போகிறேன்ட்டு. வடிவேல் சொல்கிறது நானும் சினிமா விட்டு போகிறேன். எனக்காக என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு 2 பேரும் போராடுறாங்க. எனக்கு புரியலை, இது என்ன சீனி, என்னடா இது, எவ்வளோ டைலாக் இருக்குமோ பேசணுமோ அப்படிதான் நான் நினச்சேன். கடைசியில் போனால் 250 அடி ஒரே டேக் பண்ணோன்ட்டாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சீனை கிச்சி கிச்சி. நான் உண்மையிலேயே உள்ள டயர் போட்டு ஜட்டி போட்டுருந்தேன். அந்த ஸ்பீடில் கழட்டிக்கல ஜட்டியும் கழட்டி எடுத்துருவேன். இழுத்து மூடிக்கிட்டு இருப்பேன். ஒன்றுமே இல்லை, எனக்கு வெக்கமாக இருக்குது, இழுத்து மூடிக்கிட்டு இருப்பேன். அந்த ஒரே டேக்கில் வந்து டைரக்டரை கட்டி பிடிச்சார். அப்போ சொன்னார், போண்டாமணி மேலே இவ்வளவு நம்பிக்கை வச்சுருக்கீங்க நீங்கள் 2 பேரும், தொழிலே விட்டு போகிறேன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குன்னு சொன்னப்போ. ஆனால் இந்த மாதிரி மலையாளத்தில் அந்த காமெடியை கூட பண்ணியிருக்க மாட்டான். நான் நினச்சேன் ஏதோ பெரிய ஒன்றும் இல்லை, நம்ம நல்ல வரையை தானே போகிறோம். ஆமாம், அப்போ வண்டியை நேரம் எடுத்து திருப்பி எடுத்து கொஞ்சம் நவுண்டு ஆஹா அப்படின்ட்டு பூவை அடிக்கிற சீன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பூவை. ஆனால் என்னட்டு சொல்லவே இல்லை. வடிவேல் சார் ஐடியா போய் கேட்டார், வண்டியிலேருந்து போகுமான்ட்டு. டிரைவர் சொன்னால் ஒரு அளவுக்கு தான் போகணும், கண்ணங்கரேன்னு வரணும். உடனே ஐடியா சொல்லி வெடி மருந்து இந்த கருப்பு டை கொண்டாந்து புதைச்சி வெடி வச்சு ஆளை கூப்பிட்டு வெடி வச்சு அந்த ஷார்ட் ஆக்சிடென்ட் டக்குன்னு வெடி வச்சு விட்டாங்க. பறந்து மூக்குகளெல்லாம் போய் எனக்கு அந்த ஷார்ட் முடிவு வரைக்கும் கண்ணெல்லாம் காது. 1 மாதம் சார் மூக்கால கருப்பாக ஊற்றிட்டு இருந்து ரத்தம் வந்து. ஆனால் அவளை ரிஸ்க் எடுத்து நடித்தாலும் சரியான பேர். வடிவேல் சார் ரொம்ப விசாரிப்பார், ரொம்ப ஃபீல் பண்ண, என்னடா ஆர்வ கோளாறு எல்லாத்துலேயும் நான் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லி தான் நீ நடிச்சிருக்க மாட்டேடா, அந்த இன்சூரன்ஸ் கிடைச்சிருக்காது அப்படின்றார். அது அவர் எதிர்பார்க்குற கிடைக்கிறக்கா இது பண்ண. அதே மாதிரி டுபாகர் ஹோட்டலில் சாம்பார் மானிட்டரை பார்க்கல, சாம்பார் ஊற்றுற மாதிரி திடீர்னு டேக்கில் சாம்பார் தான் சூடுதான், பெரிய சூடு இல்லை, சூடாக கூடாது, டபக்குன்னு கவுட்டிட்டார் மண்டையில், கண்ணெல்லாம் காந்தி போச்சு. அதாவது அவர் எதிர்பார்க்க வந்துடணும்னு ஆசைப்படுறதால நாங்களும் ஒத்துக்கிறது. அதில் அந்த குரூப்லேயே என்னை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகிடுவேன். நான் சொல்கிறானே எனக்கு ஒரு வெரி குட் ஐடியா. அது என்ன ஐடியா சொல்லு, பேசாமல் நம்ம அக்கா குளிக்கிறது சோப் போட்டு தானே, என்ன அக்கா ஏன்னா அக்கா சோப் போட்டு தானே குளிப்பாங்க. ஆமாம், அப்போ நம்ம அக்கா சோப் போட்டு குளிக்கிறத நம்ம அப்படியே வீடியோ எடுத்து டிவிலெலாம் கொடுத்துட்டா பப்ளிசிட்டி யாரும் செலவு இல்லாமல் போச்சுல்ல. அருமையான ஐடியாடா. அதுக்கு உங்கள் அக்கா சமாளிக்கிறமே, எங்கள் அக்கா எதுக்கு சொல்கிறோம், உங்கள் பொண்டாட்டி தான் எங்கள் அக்கான்னு உரிமையோட சொல்லுவோம் அப்படி ஒன்று எங்கள் அக்கான்னு போட்டு அரைப்பார். அவர் என்னண்டா அந்த ஒரு டைமிங் அவருக்கு வேணும். அதை பாலாஜியில் எதிர்பார்த்தாரு, பாலாஜிட்டு தான் சொல்லி கொடுத்தாரு. நான் பண்ணுவேன்னா விட மாட்டார். அவர் எதிர்பார்த்த பாலாஜிட்ட வரவே இல்லை. இந்த டைம் எங்கள் அக்கா எதுக்கு சொல்கிறோம், உங்கள் பொண்டாட்டி தானே எங்கள் அக்காட்டு சொல்லுவோம் அப்படின்றது வரையில்லைன்னொடனே ஒவ்வொருத்தர சொல்லுவேன், டேய் இவன் தான் அலையிறான், நான் பண்ணுறேன் சரியான ஆள். டைரக்டர் சொல்கிறாரு, இந்த சீன் எவன் பண்ண முடியாது இருக்கோ அதை எப்படியா பண்ணி பேர்வாக நிற்பான், அதான் இவனில் உள்ள கட்டித்தான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறா பாப்போன்னு ஒரே டேக்கில் ஆட்டிச்சேன். அப்படியே கட்டி பிடிச்சிட்டேன் மனுஷன். நான் எதிர்பார்த்த கிடைச்சிது. அதாவது அவர் எதிர்பார்த்த கிடைக்க வரை கடைசி வரை விடவே மாட்டாருங்க.